Hi friends, welcome to my still cooking channel. இன்னைக்கு நாம அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுன்னு சில்லுன்னு சாப்பிடுறதுக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நம்ம விப்பிங் கிரீம், கண்டென்ஸ்ட் மில்க், அதுக்கப்புறம் பீட்டர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம கடையில் வாங்குற போலவே நல்ல க்ரீமியா ரிச்சான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாலில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்க கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை சூடாக விட்டுருங்க. பால் சூடாகி இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு பாலை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த பாலை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை கரைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவில் வந்துட்டு கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற போல் கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் நல்லா கரைக்காமல் அங்கங்கே கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலில் சேர்த்து குக் பண்ணும்போது கட்டியாக இருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு குக் ஆகாது. அதனால் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு அப்படின்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். ஆனால் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கோதுமை மாவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க கார்ன்ஃப்ளவரை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் கூட சேர்த்துக்கலாம். மேலே தண்ணி மட்டும் ஒயிட்டாக இருக்கும், அடியில் வந்து கார்ன்ஃப்ளவர் செட்டில்ட் ஆகிருக்கும். அதனால் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவரை பால் கூட சேர்க்கும் போதும் சேர்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கரண்டியால் பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணாலே போதும். இப்போ பாலோடைய டெக்ஸ்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக திக்காக இருக்குது. ஆனால் கார்ன்ஃப்ளவர் வெந்து நல்லா குக் ஆகி வரும்போது பாலோடைய அந்த டெக்ஸ்சரே வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ பாலோடைய டெக்ஸ்சரை பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். சர்க்கரை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஐஸ்கிரீமில் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா கம்மியாக வேணும் அப்படின்னா மட்டும் அளவில் வந்து கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலோடைய சூடு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பால் இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பால் சூடாக இருக்கும்போது இருந்ததை விடவே சூடு ஆறுனதுக்கப்புறம் அதோடய டெக்ஸ்சர் நல்லா திக்காக க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். ஓகே, இப்போ பால் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் இல்லைங்க, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும்போது கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெஷ் க்ரீம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்காமல் வெறும் பாலை மட்டுமே வச்சு பேசிக்கான ஐஸ்கிரீம்லாம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பால் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல. இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஓரியோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி 10 ரூபா பேக்கெட்டில் 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஒரு கவரில் போட்டுருங்க. இப்போது இந்த பிஸ்கெட்டை வந்துட்டு 1-2 நம்ம வந்து உடச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி பூரி ஊட்டுற கட்டை அப்படின்னா மத்து இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி இந்த பிஸ்கெட்டை வந்து 1-2 உடச்சி எடுங்க. ரொம்ப தூளாக நுரைக்கிடக்கூடாது, 1-2 உடச்சி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுக்கணும். இப்போ இந்த பிஸ்கெட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த ஐஸ்கிரீமை வந்து 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல க்ரீமியான டெக்ஸ்சருக்கு நல்லா வந்து செட் ஆகி வந்திருக்கும். இது வந்து ஐஸ்கிரீம் போல் ஃபுல்லாக செட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க, பாதி அளவுக்கு செட் ஆகியிருந்தாலே போதும். இப்போ எனக்கு வந்து அடியில் வந்து நல்ல ஐஸ்கிரீம் போல் செட் ஆகியிருக்கு, மேலே வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே ஓகே. இப்போவே அந்த ஐஸ்கிரீமோடைய டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது திரும்ப நம்ம அரைச்சி திரும்ப நம்ம வந்து ஐஸ்கிரீமாக வந்து ரெடி பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம திரும்ப மிக்ஸி கப்லேயே மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம்.
நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு. நான் இந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு 2 பேட்சாக வந்து பிரித்து அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு அரைக்க முடியும்னு. ஃபஸ்ட்டு அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு பவுலில் மாற்றிட்டு திரும்ப செகண்டாக அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்சரையும் அதே பவுலில் மாற்றிக்கிறேங்க. இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம திரும்ப ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பால் குச்சைஸ் எப்படி செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் மிக்சரை ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அதை வந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஜென்டிலாக ஒரு ஸ்பூனை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரியோ பிஸ்கெட்டை அதிகமாக ஐஸ்கிரீம் மிக்சரில் சேர்த்துடக்கூடாது. சும்மா அங்கங்கே இருந்தாலே போதும். அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் போலவே. இப்போது இதில் வந்துட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரஷ் பண்ண அந்த ஓரியோ பிஸ்கெட்டையே லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இப்போது இந்த ஏர்டைட் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலுமினியம் ஃபாயில் வந்து மேலே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவர் அதை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக டிஃபன் பாக்ஸில் வந்து நீங்கள் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஐஸ்கிரீமாக செட் பண்ணுறதுக்கு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் அப்படின்னா ஓவர் நைட் வச்சு எடுங்க. நான் வந்துட்டு இதை ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த அலுமினியம் ஃபாயிலையும் எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஐஸ்கிரீமை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு கரண்டி இருக்கும்ல, அதை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐஸ்கிரீமை எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிமோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் ஒரே ஐஸ்கிரீமாக கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விப்பிங் க்ரீம், முட்டை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பால், ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீட்லேயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான செலவுமே கம்மி தான். அதே போல் வீட்டில் செஞ்சோம் அப்படின்றதால ரொம்பவே ஹைஜீனிக்காக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஒரே ஐஸ்கிரீமை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஓரியோ ஐஸ்கிரீமை நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு வாயில் வச்சதுமே அவ்வளோ சாஃப்டாக கரைஞ்சி உள்ளே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீமை பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக அண்ட் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த ஒரே ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீமோடைய டேஸ்ட்டை விடவே வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமோடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.